இந்த காணொலி எதுக்குன்னா, நேற்று நாங்குநேரியில் நடைபெற்ற துயர சம்பவம். ஒரு குறிப்பிட்ட கும்பலால் பலதரப்பட்ட சமுதாய மக்கள் படுகொலை செய்யப்பட்டும் கொலை முயற்சிக்கு காயங்கள் உட்பட்டும் இன்னைக்கு பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்துட்டு இருக்கு. இந்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் வைக்க வேண்டிய கேள்வி இது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்குங்கிறது ஒரு ஐயப்பாடாவே இருக்குது. இதுல குறிப்பிட்டு சொல்லப்போனா, நேற்று யாதவ சமுதாயத்தை சேர்ந்த களக்காடு அருகே உள்ள புளியங்குளம் கிராமத்தை சேர்ந்த சசிகுமார் என்ற ஒரு யாதவ சமுதாய இளைஞர் டீசல் வாங்குவதற்காக மோட்டார் சைக்கிள் வந்தபோது இதே கொலைவெறி கும்பல் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவருடைய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சென்றிருக்கிறது. இதற்கு பின் இதே யாதவ சமுதாயம் மேலச்சோல் கிராமத்தை சேர்ந்த நுப்படாதி நாராயணன் என்ற இருவரும் ஆட்டோ வச்சு தொழில் செய்யக்கூடிய யாதவ சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள். இவரது வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாரங்களுக்கு முன்பாக சேரும் மகாதேவில் இதற்கு முன் நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் சாட்சி சொல்வதற்காக கோர்ட்டிற்கு வந்த இளைஞரை வீடு ஏறி ஒரு குறிப்பிட்ட கும்பல் மிரட்டுகிறது. இது தொடர்ந்து இந்த யாதவ சமுதாயத்தின் மீது வன்ம போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இவர்கள் யாருக்காண்டி செய்கிறார்கள், எந்த தலைவருக்காண்டி செய்கிறார்கள், எந்த அரசியல்வாதிக்காண்டி இந்த செயல் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. நான் அந்த இளைஞர்களுக்கும் சொல்கின்றேன், உங்களை யார் தூண்டி விடுகிறார்களோ, எந்த அரசியல்வாதி தூண்டி விடுகிறார்களோ அவர்கள் குடும்பமோ அவர்கள் யாரோ வருத்தப்பட போவதில்லை. உன் தாய் தகவன் தான் வருத்தப்பட போகிறார். இந்த வன்முறையில் ஈடுபட்டு நான் வெற்றி கண்டேன் என்று சொல்வதற்கு எந்த சமுதாயத்திலும் யாரும் அப்படி ஒரு வெற்றியை கண்டதில்லை. நீ தொடர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபடுவதால் உன் வாழ்க்கை சீரழிய போகிறது. உன் குடும்பம் தான் வறுமையில் வாழப் போகிறது. இதை நீ மனதில் வைத்துக் கொண்டு யாரோட தூண்டுதலுக்காகவோ யார் மீதோ வஞ்சம் கொண்டு எந்த குற்றத்தில் ஈடுபடாதே, திரும்பிக்கொள். எல்லா சமுதாயம் அமைதியோடும் அரவணைப்பாகவும் வாழ்கின்ற இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இப்படி போக்கை செய்யப்படுவதால் இதை காவல்துறை இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இவர்களை நீங்கள் இந்த குற்றப்போக்கிலிருந்து தடுக்க வேண்டும். இதுதான் இந்த மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் இது மாதிரி குறிப்பிட்ட நிறைய தேர்தல் நேரத்தில் இது மாதிரி குறிப்பிட்ட பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த பலதரப்பட்ட சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டதற்கும் யாதவ சமுதாயம் பாதிக்கப்பட்டதற்கும் காரணமாக உள்ள இந்த போக்கை கண்டித்து தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பாக விரைவில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். வணக்கம்.